வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு நேரக்கூடாத சோகம் நடந்து போச்சுங்க. என்னடா இது, வர வர இந்த கெட்டவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, நல்லவங்க தோத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. என்னதான் நடக்குது, நம்ம மல்லி சீரியல் எங்கே தான் போகுதுன்னு ஒன்றுமே புரியல. குழப்பத்தில் குழப்பமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயங்கர கோபமாகவும் இருக்குது. எப்போ பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களோட பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே சும்மா ஏரோ பிளான் மாதிரி போயினே இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி பாவங்க கீழே விழுந்துட்டே இருக்காங்க. நல்லவங்களுக்கு இப்போ காலம் இல்லை போல, அதை தான் நம்ம டைரக்டர் சொல்லாமல் சொல்லி காட்டுறாரோ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் மனசு வலிக்குது இல்லை. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பாக்குறாங்களே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களும் ஒரு பக்கம் மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களெல்லாம் எழுப்புற போது உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியும். விஜய் ஒரு பக்கம் வந்துடுறா, டாக்டரும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஃபுட் பாய்ஸ் தான் அவ்வளோ எதுவும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ ஓகே எல்லாரும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ டாக்டர் என்னாச்சு ஏதாச்சு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். உடனே எல்லாருமே சொல்கிறது உங்கள் சாப்பாட்டில் தான் விஜய் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதை விஜய்க்கு சம கோவம் வந்துடுது. உடனே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சும்மா மல்லி ஒரு பக்கம் இழுத்து வச்சு அடின்னு அடிக்கிறதுக்கு கை வாங்க போகிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் நின்று ஒரு பக்கம் அப்படியே சும்மா குசுன்னு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்ட விஜய்க்கு இன்னும் கோபமாயிருது. அப்போ பண்ணதெல்லாம் இவங்க தானா, இவங்க தப்பு பண்ணிட்டு நம்ம மல்லி மேலே பழிய போட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்னும் கோபமும் ஒரு பக்கம் ஆத்திரமும் அதிகமாகுது. ஓஹோ நானா நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் மல்லி கூட சண்டைக்கு போயிட்டு இருப்பேன். அக்கா நீங்களாம் மனசாட்சிக்கிறீங்களா, என் பொண்ணை எப்போ நீங்கள் கொல்ல பார்த்தீங்களா, இனிமேல் அந்த வீட்டிலே நீங்கள் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, என் கையால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி வச்சுக்காதீங்க, மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டே நீ என்னடா சொல்கிறது, நீ என்ன வெளியே என்ன தள்ளுறது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா, நீ வெளியே தள்ளுற அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க. விஜய் வார்த்தை அளந்து பேசணும் விஜய், என்கிட்ட தேவையில்லாம வார்த்தை விடாது. அப்புறம் சொத்தை ரெண்டா பிரிக்க சொல்றேன். என்ன சொத்துன்னு மொத்த சொத்து நீங்களே தூக்கின்னு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் பொண்ணுதோட உசுரும் என் பொண்ணு தான் முக்கியம், என் பொண்ணுக்கு இல்லாத எனக்கு நான் மயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் செம்ம கோவப்படுறாரு. ஒரு பக்கம் என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ உன் பொண்ணு நல்லா தானே இருக்கிறா, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, அந்த மல்லிக்கு தான் நான் ஸ்கெட்ச் போட்டேன், ஆமா உண்மைதான், அது மிஸ் ஆகி வெண்பாவுக்கு நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணலான்ற சொல்லு பார்க்கலாம். உன் பொண்ணு நல்லா தானே இருக்கா, எந்த பிரச்சனை இல்லை, அந்த மல்லியை எனக்கு பிடிக்கல சுத்தமாக, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை, இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுதான் என்னோட குறிக்கோள், இதுக்கு நீ சம்மதிப்பியா சம்மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் கேட்கல, அவளை வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னக்கா முட்டாள் மாதிரி இப்படி பேசினிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. மனசாட்சியா எனக்கு அப்படின்றதுக்கு வார்த்தைக்கு அகராதில எனக்கு இடமே இல்லை, யாராக இருந்தாலும் சரி அடித்து துவம்சம் பண்ணிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நான் விட மாட்டேன், அதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம விஜய் எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் ஆல்ரெடி போலீஸ் காலில் தான் இருந்தார், ஏன்னா இவங்களை இப்போ கையங்கலமாக பிடிக்க முடியாதுல்ல, இவங்க நடிப்பு எப்படி தான் நடித்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. உள்ளுக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் நீங்கள்லாம் மனசு ஜென்மமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. மல்லி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி கனவை கண்டு எழுறாங்க. ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே நம்ம மல்லி தான் இப்போ ஜெயிலில் போய் கஷ்டப்பட போகிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இவங்க கும்முன்னு கனவு கண்டு ஜம்முன்னு இப்போ கனவுல தான் இவங்க இந்த மாதிரி நினைச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட்டாங்க. மற்றபடி இவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வாழ்க்கை போயின்னு இருக்கு. இன்னும் இதில் என்னென்ன நடக்க போது, என்னென்ன ட்விஸ்டாக தர போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கதையாகவும் கான்செப்டாகவும் இருக்க போது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக தாங்க பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதையும் நம்ம சொல்ற முடியாதனால அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். இது போல தாங்க அது திருக்குறளில் இருக்கிற அழகான அந்த வரிகளும் அழகான அந்த சொற்களும் கேட்கும் போது ஒரு பக்கம் இனிமையாகவும் இருக்குது. அதில் இருக்கிற விரிவாக்கமான வார்த்தைகளை நாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தாங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். நம்ம இவ்வளோ இதாக இருந்துட்டோம்லாம் இப்படியெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் கூடிய விரைவில் அவங்களுக்கு எதான ஒரு ஆபத்து வரதான் போகுது. கண்கூட அவங்க அதை பார்த்து இனிமேல் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தப்பாக உணரதான் போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.